லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வர வைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல வந்துட்டு உபுண்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு உபுண்டுனுடைய லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ என்னென்னலாம் டிஃபால்ட் ஆப்ஸ் நமக்கு வந்துட்டு டிஃபால்ட்டா குடுக்குறாங்கங்கிறத பார்த்துட்டு, நம்ம வந்துட்டு என்ன புதுசா இருக்கு, நம்ம வந்துட்டு உபுண்டு 22.04ல என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்ப எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த போறோங்கிறத பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் பூட்ல இருந்து இருக்கக்கூடிய நமக்கு லுக்குங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்கார்டிங் பர்ப்பஸ்க்காக நான் இதில OBS ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் இதில எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஃப்ரெஷ் லுக்கில தான் இருக்கு. ஸோ எந்த விதமான அப்டேட்டும் பண்ணல. எந்த விதமான இதுவும் இன்ஸ்டாலும் நான் பண்ண கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஜாமி ஜெல்லிஃபிஷ் வெர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது நமக்கு அந்த ஜெல்லிஃபிஷ்னுடைய லோகோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஜாமி ஜெல்லிஃபிஷ் வெர்ஷன். ஸோ நம்ம இதனுடைய செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் பார்த்துரலாம். ரைட். ஸோ செட்டிங்ஸ் அபவுட் எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நமக்கு வந்துட்டு உபுண்டு இங்க உபுண்டு 22.04.2 LTS வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கேன், நம்ம வந்துட்டு யூசுவலாக பார்க்குற லோகோ இல்லாமல் புதுசாக ஒரு லோகோ இருக்குது. ஸோ லோகோ வந்துட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உபுண்டு லோகோ இங்கே அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்துட்டு என்னென்ன கைண்ட் ஆஃப் திங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீனோம் வெர்ஷன் 42.5 வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஜீனோம் வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படிங்கனாலே நம்ம இந்த 40க்கு மேலே போனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்மூத் லுக் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மூத் லுக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்ஷன் 40க்கு மேலே இருந்தே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஜீனோம் 40லேருந்தே இந்த இது நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு விண்டோயிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு வேலண்ட் விண்டோயிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஸோ விச் மீன்ஸ் த டைலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்துட்டு டைலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸ்லைட்லி ரவுண்டட் எட்ஜ் கார்னர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நமக்கு வந்துட்டு அந்த ஷேடோஸ் கொடுக்குறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்துட்டு வேலண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சிஸ்டமுடைய கான்ஃபிகரேஷன். ஸோ சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வச்சிருக்கேன். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா i5 சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக எந்த விதமான கிராஃபிக் கார்டும் யூஸ் பண்ணல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, டிஃபால்ட்டாக அது வந்துட்டு சிஸ்டமில் இருக்கக்கூடிய எடுத்துக்கிச்சு. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டிஸ்க் கெப்பாசிட்டி எல்லாமே காமிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இதனுடைய லுக்ஸை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ என்னென்ன லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஜினோம் வெர்ஷன் கொடுத்ததுனால நம்ம ஹாரிசான்டல் நம்ம இங்கிருந்து இந்த பழைய உபுண்டு வெர்ஷனில் வரக்கூடிய அனிமேஷன் மாதிரி இல்லாமல், ஸோ ஜஸ்ட் இங்கே கிளிக் ஆன உடனே அதாவது ஹோவர் அப் ஆகி உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் காமிக்குது. ஸோ அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய ட்ராக் பேட் கெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ட்ராக் பேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்து வேலண்ட் யூஸ் பண்ணுறதுனால ட்ராக் பேட் கெஸ்டர்ஸ் வந்து 3 ஃபிங்கர் டவுனு 2 ஃபிங்கர் மூவ். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பேட் கெஸ்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நாங்கள் ட்ராக் பேட் டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ராக் பேட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், சப்போஸ் நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ட்ராக் பேட்லாம் வந்துட்டு நிறைய கெஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே கான்ஃபிகர் பண்ணிக்கிறது தான். ஸோ நம்ம வந்துட்டு செட்டிங்ஸில் போய் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதில் வந்துட்டு ரொம்ப அட்வான்டேஜஸாக எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, உபுண்டு கடைசியாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபுல் பிளாக் தீம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்துட்டு டார்க்கர் ஸ்டைல் அண்ட் லைட்டர் ஸ்டைல் விண்டோஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல் டார்க் தீம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ உபுண்டுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க் தீம் வந்திருக்கு. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல கஸ்டமைசபிள் தான். ஸோ நம்மளுடைய கலர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த ஹைலைட்டட் திங்ஸ் மாறுது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப் ஐகான்ஸில் இருக்கக்கூடிய கலர்ஸும் மாறுது. ரைட். ஸோ மற்றபடி எஸ், இங்கே டாக்ஸ் இருக்குது. ஸோ டாக்ஸ் தெரியும் இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம லெஃப்ட் சைட் டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஷுவல் உபுண்டு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் ஐ வாண்ட் டு பி பாட்டம் கார்னரில் வேணும் அப்படின்னம்னா நம்ம அந்த பாட்டமில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ எஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேனல் மோட் இல்லாமல் நமக்கு வந்து வெறும் ஃபுல் பியூராக டாக் மாதிரி வேணும் அப்படின்னம்னாலுமே வந்து பியூர் டாக் மோடில் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்துட்டு இது வந்து நம்ம அந்த மேக் OS ஸ்டைலில் நம்ம வந்து கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து
கனோம்னுடைய ஃபீச்சர்ஸ் தான். ஸோ உபுண்டுனுடைய ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. கனோம்னுடைய ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு சரி மோட் மாற்றணும் அப்படின்னம்னா நம்ம வந்துட்டு பவர் சேவிங் மோடு இந்த செட்டிங்ஸ் போகணும்னா நம்ம வந்து செட்டிங்ஸில் தான் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த நம்மளுடைய குயிக் ட்ராப் மெனு உள்ள குயிக் செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் சேவர் மோடோ பேலன்ஸ் மோடோ ஸோ இந்த மாதிரி மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய லேப்டாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா வந்துட்டு மோட் சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா நான் நோட் பண்ண விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா ஸோ ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்னாப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வெப் ப்ரௌசர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஸ்னாப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்ஸில் கொடுக்கும்பொழுது என்ன அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அட்வான்டேஜஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்னாப்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், ஸ்னாப் ஸ்டோர்லேருந்து எடுத்துக்க முடியும். பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சமே லேகியாக இருக்கும், கொஞ்சம் சின்ன ஒரு லேக் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ரைட்? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் இன்ஸ்டலேஷன் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துடலாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேசிக் ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக என்ன இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ நம்ம கேம்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ என்ன கேம் கொடுத்துருக்காங்கன்னா சாலிட்டர் மைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேசிக் லிப்ரே ஆஃபீஸ் பேக் அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ லிப்ரே ஆஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸோ யூஸ்வலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு விண்டோஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லிப்ரே ஆஃபீஸ் சொல்லுவோம். ஸோ லிப்ரே ஆஃபீஸ் வந்து டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஸோ மற்ற எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஸ் தான். ஓகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் சுடோக்கு கொடுத்துருக்காங்க, சுடோக்கு கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிஷனுங்கிறது ஒரு டொரண்ட் கிளைண்ட், டொரண்ட் டவுன்லோடர். ஸோ டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்கான். OBS ஸ்டுடியோ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இப்போ ரெக்கார்டிங் பர்பஸுக்காக வேண்டிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து டு டூ லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ டு டூ லிஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஸோ இந்த ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணணும், டாஸ்க் இருக்குது, இன்றைக்கி நாளைக்கு என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட்டு வைக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கலாம். ஸோ இதுவுமே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ரைட்? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய ஃபைல் மேனேஜர்லேயே வந்துட்டு ஆர்கிவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ மீன் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ஜிப் பண்ணுவோம் இல்லையா, ஜிப் பண்ணும்போதே வந்து பாஸ்வேர்டு ஜிப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் இதுவும் அதை ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒரு OS இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த வெர்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய அடிஷ்னல் பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன், ரைட்? ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண உடனே ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் பாக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன நமக்கு தேவைப்படும், என்ன வந்து அப்கிரேட் பண்ணணும், என்ன வந்து அப்டேட் பண்ணணும், எப்படி பண்ணணும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக என்னோட வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.